ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒப்பீடு வார்த்தைகள் கம்பேர் பண்ணுறது, அதாவது அவனை விட இவன் நல்லா பண்ணுறான், இல்லை அவன் நல்லா படிக்கிறான், இவனை விட அவன் நல்லா படிக்கிறான், அவன் தான் எல்லாரோட நல்லா படிக்கிறான் அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா? இல்லை இது சின்னது, அதை விட இது பெருசு, எல்லாத்த விட இது பெருசு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னாக்க, ஜென்ரலாக ஒரு அர் அப்படிங்கிற ஒரு சவுண்டை அதை விட பெருசு, அதை விட அப்படின்னு சொல்றது. அஸ்ட் அப்படிங்கிற சவுண்டை எல்லாத்த விடவும் பெருசு, எல்லாத்த விடவும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுவோம். அது வந்து நம்ம எந்த வார்த்தையோட நம்ம சேர்க்கிறோன்றது. இப்போ பிக் அப்படின்னாக்க பெருசு அப்படின்னு அர்த்தம். பிக்கர்னா அதை விட பெருசு. ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது பெருசு அப்படின்னா பிக்கர். எல்லாத்த விடவும் ஒன்று பெருசா இருந்ததுனாக்கா பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பை இருக்கு, பெரிய பைய, அதை விட பெரிய பையனா பிக்கர் பைய. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஒரு 10 பை இருக்குன்னா இருக்கிறதுலயே பெரிய பை பிக்கஸ்ட், பிக்கஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் ஸ்மால். ஸ்மால்னா சின்னது, ஸ்மாலர்னா அதை விட சின்னது, ஸ்மாலஸ்ட்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலயே சின்னது அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஸோ அர் அப்படின்ற சவுண்ட் இப்போ ஆட் பண்ணாக்க ஒன்னுத்தை விட அதை விட இது பெருசு அப்படின்ற, அதை விட பெருசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிக்னா பெருசு, ஸ்மால்னா சின்னது. ஸோ அதை விட அப்படிங்கிற அர்த்தத்துக்கு அரு வரும். எல்லாத்த விடவும் அப்படின்னு சொல்லும்போது அஸ்ட் அப்படின்ற சவுண்டை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு கதையை படிப்போம். Mom was getting ready for shopping. She called Ritesh and said, Ritesh, bring me a big bag. Here it is, Mom, said Ritesh and gave her a bag. Mom said, no, this is also small. Bring me a bag bigger than this. Ritesh went inside and brought a bigger bag. Mom said, I want even bigger. Ritesh said, but this is the biggest bag we have. Please get me chocolates from the shop. Mom returned back from the shop and gave him a chocolate. Ritesh said, this is smaller than the chocolate in your hand. Give me the biggest chocolate. இப்போ புது வார்த்தைகள்லாம் பார்த்துடலாம். ஷாப்பிங் அப்படின்னாக்க கடையில் போய் பொருள் வாங்குற ஒரு செயல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஷாப்பிங்னு பேர். ஷாப்புனா கடை, கடையில் போய் பொருள் வாங்குற வேலைக்கு பேர் ஷாப்பிங்னு பேர், அந்த செயலுக்கு பேர் ஷாப்பிங். தேன் அப்படிங்கிறது தனியா அதுக்கு அர்த்தம் கிடையாது, அதை விட அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல இது வரும், இந்த தேன் வரும். ஈவன் அப்படின்னாக்க இன்னும் அப்படின்ற ஒரு அர்த்தம். இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஈவனுக்கு, பட் இன்னும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இங்க. இப்போ புது வார்த்தை எல்லாமே பார்த்துட்டோம், மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத யோசிங்க. யோசிச்சுட்டு வீடியோவை ரன் பண்ணுங்க. நான் தமிழில் அர்த்தம் சொல்றேன். ஓகே, இப்போ நான் தமிழில் அர்த்தம் சொல்றேன். அம்மா கடைக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ரெடினாக்க இது தயாராகுது, அதுவும் ஒரு புது வார்த்தை தான், கவனிக்கல நான். ரெடினா தயாராகுதுன்னு. அவங்க ரிதீஷை கூப்பிட்டு, ரிதீஷ் எனக்கு ஒரு பெரிய பை கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இதோம்மா அப்படின்னு ஒரு பைய கொடுத்தான். அம்மா சொன்னாங்க, இல்ல இதுவும் சின்னது, நீ இதை விட பெருசா ஒரு பை கொண்டு வா அப்படின்னாங்க. ரிதீஷ் உள்ள போய் ஒரு பெரிய பைய, இன்னும் பெரிய பைய கொண்டு வந்தான். இன்னும் பெரிய பை, அதனால பிகர் பேக். அம்மா சொன்னாங்க, எனக்கு இன்னும் பெருசு வேணும் அப்படின்னா. ரிதீஷ் சொன்னா, ஆனா இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெரிய பை, எனக்கு திரும்பி வரும்போது தயவு செஞ்சு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, கடையிலேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அம்மா கடையிலேருந்து திருப்பி வந்தாங்க.
அவங்கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்தாங்க. ரித்திஷ் சொன்னா, இது உன் கையில இருக்கிற சாக்லேட்டை விட சின்னது, ஸ்மாலர் தேன். எனக்கு இருக்கிறதுலயே பெரிய சாக்லேட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னான். இப்ப இதுல இன்னும் ஒன்று ரெண்டு கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, இதை விட சின்னதுன்னு சொல்லும்போது தேன் சொல்றோம். இருக்கிறதுலயே பெருசு அப்படிங்கிறது அஸ்ட் சவுண்ட் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி எப்பயுமே த அப்படின்ற வார்த்தையை போடணும். த பிக்கஸ்ட், த ஸ்மாலஸ்ட் அப்படிதான் சொல்லணும். வெறுமை பட் திஸ் இஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அப்படி சொல்லணும். ஸோ இருக்கிறதுலயே பெருசு அஸ்ட் சவுண்ட் வரும்போது த இருக்கணும். அதனாலதான் எங்கேயும் பாத்தீங்கன்னாக்க ஸ்மாலர் தேன், அந்த அர் சவுண்ட் வரும்போது தேன் வரும் யூஸ்வலா. எப்பயுமே வரணும்ன்ற அவசியம் இல்லை. இங்க வரல பாருங்க, பிகர் பேக். நான் கம்பேர் பண்ணல, இப்போ இது பிகர் பேக்னு சிம்பிளா சொல்லிட்டேன். இதை விட அப்படின்னு சொல்லும்போது தேன் வரணும். இது பெரிய பை, அதை விட பெரிய பை அப்படின்ற அர்த்தத்துல பிகர் பிகர் பேக்னு சொல்லலாம். தேனும் அந்த அர் சவுண்ட் எப்படி யூஸ் ஆகுன்னு பாருங்க. அதே போல எங்கேயும் சொல்லும்போது கிவ் மீ த பிக்கஸ்ட், இருக்கிறதுலயே பெரிய அப்படின்றதுக்கு பிக்கஸ்ட் அஸ்ட் சவுண்ட் வரதுனால இங்க தி போட்டு. ஓகேவா? உங்களுக்கு இதே அர்த்தம் புரிஞ்சிருந்தாக்க நீங்களே யோசிச்சிருந்தீங்கன்னா வெரி குட். மறுபடி கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை பாய்.